ஃபுல்லாகவே ஒரு ரூமாக கவர் பண்ணிருக்காங்க பாருங்கள், ஷீட் போட்டு ஃபுல்லாகவே ஜேஎஸ்டபிள்யூ ஷீட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு ரூமாகவே அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் போட்டு எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 வீடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது. சின்னதாக இருந்தாலும் பெட்ரூம் சின்னதாக இருந்தாலும் கிச்சன் மட்டும் பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஹால் சீலிங் பண்ணிருக்காங்க. ஹாலில் ஜிப்சம் போர்டில் அப்படியே டிவி யூனிட்டுமே செட் பண்ணிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வேணா டிவி யூனிட் அப்படியே நீங்கள் வுட்டில் மாற்றதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மக்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு 10 days முன்னே நம்ம சேனலில் மேடவாக்கமில் ஒரு 2 BHK ப்ரைவேட் டெரஸோட ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி அது போட்டு ஒரு 2 daysலேயே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே மேடவாக்கமில் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வித் ப்ரைவேட் டெரஸோட இன்றைக்கி நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்காக மட்டுமே அதெல்லாமே நம்ம ஒன்று தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம சேனலில் நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் போஸ்ட் ஆகும். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதோட எலிவேஷனை ஃபுல்லாக காமிச்சிருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 7 years ஆகுது. ஒரு 7 years ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நமக்கு மேடவாக்கம், உங்களுக்கு நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும், நம்ம மேடவாக்கமில் நிறையா ப்ராப்பர்ட்டி போட்டுட்டு இருக்கோம். மேடவாக்கம் பாபு நகர் தாண்டி RG நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு பில்டப் ஏரியா, ப்ரைஸ் டீட்டெயில் ஒன்றா பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கான கார் பார்க்கிங் இங்கே தாங்க வரும். S2 நம்ம செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்க்க போகிறோம். நமக்கான கார் பார்க்கிங் அதுக்கு செப்பரேட்டாக கேட்டுமே வந்துடும். நம்ம கார் பார்க்கிங்கான கேட் இது. அப்படியே உள்ள வாங்க. ஸோ இந்த இடம் தான் நமக்கான கார் பார்க்கிங். அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா G1 அவங்களுக்கு. இந்த வீட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 வீடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்க மாதிரி இருக்குது. 2 வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ப்ராப்பர்ட்டியை தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட் இல்லை. நீங்கள் லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் நமக்கு லிஃப்ட் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு EBயுமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நமக்கான EB லைன் இது தான் S2. EBயுமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ப்ளஸ் நமக்கு பைக் பார்க்கிங்குமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம், அந்த மாதிரி தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு. அப்படியே நம்ம டேரெக்டாக செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு அந்த வீட்டை ரிவ்யூ பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 யூனிட் வரும். அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்வுட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. மெயின் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காம்பேக்டான சைஸில் தான் எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு 2 BHK செமி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்படியே ஹாலோட ஃபுல் வியூ காமிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட் வந்துடும். ஜிப்சம் போர்டில் நமக்கு ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. ஹாலில் ஜிப்சம் போர்டில் அப்படியே டிவி யூனிட்டுமே செட் பண்ணிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வேணால் டிவி யூனிட் அப்படியே நீங்கள் வுட்டில் மாற்றதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். வைஃபை கேபிள் எல்லாமே இன்பில்ட்டாகவே வைஃபை கேபிள் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன்லேருந்து அவுட்டர் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் நம்ம ஹாலில் உட்காந்துன்னு இருக்கோம், நம்ம அம்மா கிச்சனில் எதாவது சமைக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்தே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் நீங்கள் எதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் இங்கேருந்து அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ். வாங்க நம்ம இப்போ கிச்சனை போய் பார்த்துடலாம். ஸோ இந்த வீட்டில் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளை அக்காக்களுக்கு நமக்கு ஹால் சின்னதாக இருந்தாலும் பெட்ரூம் சின்னதாக இருந்தாலும் கிச்சன் மட்டும் பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் நமக்கு சமைக்கிற இதுவும் கொடுத்துருக்காங்க. கேஸ் பாயிண்ட் எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நமக்கு வாஷ் பேஷன் வந்துடுவாங்க. வெஷல் வாஷிங் பண்ணுறதா இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே நீங்கள் ஆர்ஓ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் இது. நீங்கள் ஆர்ஓ வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிருக்காங்க பாருங்கள். மாடுலர் கிச்சன் பண்ணல, பட் ஆனால் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்பேஸ் நிறையா இருக்குங்க. பெண்டு கிச்சனில் நமக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எதாவது திங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் தான் உங்களுக்கு வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங்குமே பாருங்கள், நல்ல ஒரு கலரில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மேலே அப்படியே ஃபுல்லாக காமிச்சிருங்க. ஸ்லாப் எல்லாமே வந்து உங்களுக்கு வுட் ஒர்க்கில் தான் கவர் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனோட டைல் பார்த்தீங்கன்னா 3 அடி வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிக்ஸி போடுறீங்க, மிக்ஸி கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ். கிச்சன் நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜாகவே கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவாக நம்ம அக்காக்களுக்கு தான் கிச்சன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருவாங்க. அதுக்கான இது காம்பேக்டான சைஸில் தான் இந்த வீடு இருக்குது. ஹால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹால் பெட்ரூம் எல்லாமே காம்பேக்டான சைஸ் தான். பட் ஆனால் கிச்சன் மட்டும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீட்டோட நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ் ஆனோடனே அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்லேயே நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்துடும். வாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் இப்போ தான் பண்ணாங்க. இந்த பெட்ரூமை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் செட்டப்பில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணான்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு பெட்ரூம்க்கான செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ரேக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு விண்டோ வந்துடும். இந்த விண்டோ எங்கே இது இருக்குன்றத நான் இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி ட்ரிப்பர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச் பாத்ரூமே வந்துடுவாங்க. ரெண்டு பெட்ரூம்லேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் தான் வரும். இந்த இடத்துல நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும், கவர் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அடி வரைக்கும் தான் வால் டைல் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் தான் வந்து கிளாஸ் செட்லாம் போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடுவாங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். வாங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 309 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வந்துடுவாங்க. உங்களுக்கு யூடிஎஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் வந்து பில்டப் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நமக்கு வந்து ப்ரைவேட் டெரஸுமே இருக்குது. இதை நீங்கள் 2 BHKன்னு சொல்லலாம், 3 BHK அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து, அந்த டெரஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ ப்ரைவேட் டெரஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டெரஸை ஃபுல்லாகவே ஒரு ரூமாக கவர் பண்ணிருக்காங்க பாருங்கள், ஷீட் போட்டு ஃபுல்லாகவே JSW ஷீட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு ரூமாகவே அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் போட்டு எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ரூமாகவே தான் அவங்க இது பண்ணிருக்காங்க. கிளாஸ் டோரை, ஸ்லைடிங் டோர் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் மிரர் நமக்கு வந்துடும். இதையே வந்து பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள். 2 பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்க இந்த ப்ரைவேட் டெரஸை. அதில் வந்து நீங்கள் நார்மலாக ஈவினிங் டைமில் சிட் அவுட் பிளேஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிட் அவுட் பிளேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெசல் வாஷிங், அதுக்கப்புறம் வந்து இல்லை துணி துவைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்தது. இந்த மாதிரி இப்போலாம் இந்த இண்டிவிஜுவல் வீடு கட்டினா கூட இந்த துணி துவைக்கிற அந்த ஸ்டேஜ் வைக்க மாட்டுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஒன்று இருக்கும், அந்த கல்லை வச்சு தான் இது துவைப்பாங்க. அதுக்கான ஸ்பேஸ் நின்றுட்டு இது துவைக்கிற மாதிரி. இங்கே அதுக்கான டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி சென்னையில் கிளைமேட் நல்லா இருக்குங்க, சில்லுன்னு இருக்குது, காற்றுமே நல்லா காற்று. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி ஓவராக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்தளவுக்கு ஃபுல்லாக ஆகலை. அதனால் காலி இடமா இருக்கிறதால நமக்கு காற்று வசதி நல்லா இருக்குது. இந்த ப்ரைவேட் டெரஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த ப்ரைவேட் டெரஸ் வந்துடும் நமக்கு.
அப்படியே நம்ம வந்தோன்னா இந்த வீட்டோட லாஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், அதையும் பார்த்துடலாம். ஸோ பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 10x10 சைஸில் தான். 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு 10x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் 10x11 சைஸில். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x10. பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு கிங் சைஸ் பெட் போட்டிங்கன்னா காம்பேக்டாக இருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க, தெரியும். இதுலேயுமே நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. சேம் அதில் இருக்க மாதிரி தான் 6 அடி வரைக்கும் வால் டைல், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். இதில் வந்து கிளாசெட் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துடும். இங்கே ஒரு வாஷ் பேஷன் பேரிவேர். என்ன பிராண்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பேரிவேர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. இப்போ இந்த வீட்டை ஓவராலாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 years old. நான் ஏற்கனவே சொன்னதான் 7 years old, 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 309 வந்து உங்களுக்கு யூடிஎஸ் வந்துடும். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள். நீங்கள் பேங்க் லோன் போனோம்னாலும் நம்ம பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். மேஜர் பேங்க் எல்லா பேங்க்லையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 80% வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ் இதுவாகுதோ அதுலேருந்து 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. உங்ககிட்டேருந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போவும் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எப்படி உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறது, எங்கள் மூலயமா எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றத ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வீடை சைட் விசிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காகவும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் இது போல் நிறைய ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதெல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட கிளைண்ட் ஆல்ரெடி வந்த கிளைண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 days முன்னாடி நம்ம ப்ரைவேட் டெரஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்று போட்டிருந்தோம். மேடவாக்கம்ல எங்களுக்கு ப்ரைவேட் டெரஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் போடுறோம். மேக்ஸிமம் 1 வீக்கில் முடிஞ்சிடும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வந்து வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து சைட்டை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படலாம், அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.